ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தெளிவான விளக்கம், விறகடுப்புக்கும் கேஸ் அடுப்புக்கும் என்ன வித்தியாசம் சொல்கிற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எப்போவுமே முன்னாடி அரிசியை எடுத்து அது ஒரு அளவு பாத்திரத்தில் அளந்து ஊற வைக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற அரிசி 24 கேரட் அரிசி. அப்படியே வெஜிடபிள் பிரியாணி அவ்வளோ ருசியாக இருக்கும், உதிரியாக இருக்கும், உபிரியாக இருக்கும். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்புறம் இந்த அரிசி கேஸ் அடுப்பில் செய்யும் போது அளவு தண்ணி மாறும், எல்லாம் தெளிவாக சொல்ல போகிறேன். அரிசியை முன்னாடியே தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு அலசி வடிகட்டணும். அந்த கொழுகொழுப்பு தன்மை பால் போல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வடிகட்டினா தான் உங்களுக்கு சாதம் அந்த பிரியாணி உதிரியாக கிடைக்கும். மில் மேக்கர் பன்னு நீங்கள் எப்போ அடுப்பு பற்ற வைக்கிறீங்களோ அப்போ ஊறினா போதும். அதாவது ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். அதிகமாக ஊறினா உங்களுக்கு அப்படியே உடஞ்சி திரிஞ்ச மாதிரி பொசன்னு ஆகிடும். உங்களுக்கு அந்த பன்னு அப்படியே ரஃப்பாக இருக்கணும், நல்லா பூத்து வெந்திருக்கணும். அப்போ தான் சாதத்து கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக செய்யும்போது சின்ன சைஸு மில் மேக்கர் பன்னு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பச்சை பட்டாணி. இங்கே நான் கடையில் விற்கிற இந்த பச்சை பட்டாணி வாங்கி வந்திருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி வாங்கி 8 மணி நேரத்துக்கு மேலே ஊறணும். அந்த மாதிரி ஊறணும் தான் நீங்கள் பிரியாணியில் சேர்த்துக்கணும். அப்போ தான் சாப்பிட சாஃப்டாக இருக்கும். இந்த பச்சை பட்டாணி முன்னாடி எடுத்து அந்த அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி லேசாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். அதிக நேரம் ஊறணும் கிடையாது. இந்த பட்டாணி பொறுத்த வரைக்கும் நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து நல்லா அலசிட்டு ஊற வச்சா போதும். இப்போது பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள் ஃபஸ்ட்டு கேரட் எடுத்துக்கிறோம். அந்த கேரட்டை நான் இப்போ வெட்டுற சைஸை பாருங்கள். அந்த சைஸில் ஸ்லைஸாக குச்சியாக வெட்டி அந்த பிரியாணியில் போட்டு சேர்க்கும் போது நமக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இந்த சைஸில் கட்டமாக வெட்டி அப்படியே கோடாக ஸ்லைஸாக 2 பக்கமும் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு குச்சியாக இந்த கேரட் இருக்கும். நீங்கள் வெஜிடபிள்ஸ் பிரியாணிக்கு கொஞ்சம் காய்கறியை கூடுதலாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு இதனாலேயும் ஒரு சுவை கிடைக்கும், சாப்பிடும் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இதே சைஸுக்கு பீன்ஸு, கேரட் எந்த சைஸோ அந்த சைஸுக்கு அப்படியே நீட்டாக பீன்ஸை வெட்டிக்கணும். காய்கறியில் உருளைக்கிழங்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அதுக்கு கீழே கேரட் இருக்கணும், அதுக்கு கீழே பீன்ஸ் இருக்கணும். அதாவது 1 கிலோ உருளைக்கிழங்குனா 1/2 கிலோ கேரட்டு, 1/4 கிலோ பீன்ஸு. இந்த அளவுக்கு நீங்கள் போட்டால் தான் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு இந்த சைஸில் நல்லா ஸ்கொயராக கட்டமாக சின்ன சைஸாக வெட்டிக்கிங்க, நல்ல வேக்காடாகும். இப்போது தேவையான மசாலா கண்டிப்பாக மட்டன் மசாலா, கரம் மசாலா, மல்லித்தூள், ஜீரகத்தூள் நீங்கள் வெஜிடபிள் பிரியாணியில் சேர்த்தா தான் நல்ல ஒரு வாசனையும் சாப்பிட ஒரு சுவையும் கிடைக்கும். ஏன்னா சிக்கனு மட்டனு செய்யும் போது அதோடைய சாரம் இறங்கி நமக்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். இங்கே இந்த அரிசி, அதுவும் இது பொன்னி அரிசி, இந்த அரிசி கூட நம்ம இந்த மசாலா சேர்த்து செய்யும் போது இன்னும் நல்லா சாப்பிட சுவை கிடைக்கும். இப்போது எண்ணெய், சன்ரிச் எண்ணெய், நம்ம தலை தோனி சொன்ன எண்ணெய், இதை எடுத்து இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். இன்றைக்கி செய்ய போகிற அரிசி 6 கிலோ அரிசி. 6 கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் எண்ணெய், 200 கிராம் எண்ணெய், 1/200. கண்டிப்பாக 1 லிட்டர் 200 கிராம் எண்ணெய் சேர்க்கணும். இப்போ நமக்கு தேவையான ஸ்பைசஸ் பட்டை, கிராம், ஏலக்காய். இதுலேயும் நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க. பட்டை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அதுக்கு கீழே ஏலக்காய், அதுக்கு கீழே கிராம்பு, அதுக்கு கீழே சோம்பு, அன்னாச்சிப்பூ, மராட்டிப்பூ, பிரெஞ்சு இலை. இதோட அளவு எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போது அந்த பட்டை, கிராம், ஏலக்காய் அப்படியே பொன்னிறமாக செவந்த உடனே கூட பச்சை மிளகாய். நல்லா புரிஞ்சுக்கிங்க, கேஸ் அடுப்பில் நீங்கள் செய்யும் போது மிதமான சூடு வச்சு செய்யணும். சீக்கிரமாக ஹீட்டாகவும் தீஞ்சிடும், வாசனை மாறிடும். இதெல்லாம் இந்த ஃபிசிக்கலான வேலைகளை தான் நான் உங்களுக்கு வளர்ந்து ஒரு மாஸ்டர் சொல்ல வரேன். இப்போது பச்சை மிளகாய் சேர்த்து இது கூட தேவையான வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இங்கே கூட அதாவது இது கூட நம்ம வெஜிடபிள் பிரியாணி சரி, பொன்னி அரிசியில் செய்யும் போதும் சரி, துளசி, மயூரி, 24 கேரட்டு, இந்த கூடலாம் நீங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்தா அதோட அரிசியோடைய கலரும் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் சேர்த்து புதினா, மல்லித்தழை நல்லா வெட்டி அலசி வெங்காயத்து கூட சேர்த்து வதக்கினா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போது இந்த கேஸ் அடுப்பில் செய்யும்போது அப்படியே பக்கத்திலே இருந்து பார்த்து வதக்கணும். ஏன்னா சடனாக அப்படியே தீச்சல் பிடிச்சிடும், நமக்கு அதோடைய வாசனையும் அதோட சுவையும் மாறிடும். அதனால் அந்த
பொன்னிறம் அந்த சொல்கிற வரைக்கும் நீங்கள் வதக்கினா உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக பொன்னிறமாகி உங்களுக்கு பவுட்ரு மாதிரி ஆகுமே தவிர மசாலா கிடைக்காது. அதனால் அந்த வெங்காயம் பொன்னிறமாக வந்த உடனே இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து நல்லா வதக்கணும். இது கூட உடனே ஒரு கைப்பிடி உப்பு, 6 கிலோ அரிசிக்கு 6 கைப்பிடி, ஒரு கைப்பிடி 40 கிராமு, இந்த மாதிரி அளவில் நீங்கள் போட்டு பாருங்கள். உப்பு கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் 25 கிலோ வெஜிடபிள் பிரியாணி செய்கிறீங்கன்னா ஒரு பேக்கெட் உப்பு அப்படியே போடுங்க. நீங்கள் கூடுதலாக போடவும் தேவையில்லை, குறைச்சும் போடவும் தேவையில்லை, அவ்வளோ கரெக்டாக இருக்கும். அப்புறம் நான் கிளறும் போது பாருங்களேன், இஞ்சி பூண்டு சேர்த்தவொடனே கொஞ்சம் நேரம் சேர்ந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் தயிர் சேர்த்து வதக்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி அடி பிடிக்காமல் நல்லா இஞ்சி பூண்டு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக சூப்பராக வரும். இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே வெட்டி வச்சிருந்த தக்காளியை சேர்த்து வதக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த தக்காளி சேர்த்த உடனே இது கூட பச்சை பட்டாணி, மில்மேக்கர் பன்னு, தனி மிளகாய் தூள் உடனே சேர்க்கணும். அதாவது முன்னாடியே பட்டாணியை சேர்த்து நல்லா வதக்கி நமக்கு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அரிசி சேர்த்து தம் போடும்போது அந்த பட்டாணி நல்லா வெந்து பொசன்னு பிரியாணி கூட சாப்பிட அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், நிறைய பேர் பண்ணை ஊற வச்சு அப்படியே எடுத்து போட்டுருவாங்க வீட்டில். அந்த தவறு செய்யக்கூடாது. இந்த மாதிரி புழிஞ்சி அதோட நீரை எடுக்கணும். அப்போ தான் நம்ம அளவு தண்ணி வைக்கும்போது கரெக்டாக சாதம் வெந்து கிடைக்கும். இல்லை நீங்கள் அப்படியே அள்ளி போட்டிங்கன்னா இது கொதிக்கும் போது இதிலிருந்து நீர் வந்து உங்களுக்கு சாதம் குழஞ்சிடும். இந்த மாதிரியான ஃபிசிக்கலான வேலைகள் முக்கியமாக தான் நான் திரும்ப சொல்ல வரேன். என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த இடத்துல தனி மிளகாய் தூள் சேர்த்தா நமக்கு நல்ல நேச்சர் பிரியாணி கலர் சூப்பராக கிடைக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், கேஸ் அடுப்பில் கொஞ்சமாக செய்யும் போது அந்த அனல் பக்குவத்தை கொஞ்சம் மிதமாக வச்சு பக்கத்திலே இருந்து வதக்குங்க. தீச்சல் பிடிக்கக்கூடாது. நம்ம அந்த காய்கறியில் நல்லா 3க்கு 4 முறை அலசி தண்ணியே இல்லாமல் அந்த தக்காளி அரைப்பதம் வதங்கின உடனே கூட சேர்த்து நம்ம வதக்கணும். அதாவது கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி 3/4 பாகம் வெந்துடணும். ஏன்னா நம்ம குறைஞ்ச பிரியாணி செய்கிறோம். தண்ணி ஊற்ற உடனே கொதி வந்துடும், அரிசி போடவும் தம் ஆகிடும். தம்மில் கொதித்து வேகும் நம்ம நினைக்கவே கூடாது. இப்போது அந்த எலுமிச்சை சாறு, லெமன் சாறு, தேவையான லெமன் சாறு சேர்த்து இதே இடத்துல இந்த தக்காளி கூட நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்து அந்த காய்கறி சேர்த்து பச்சை பட்டாணி, மில்மேக்கர் பன்னெல்லாம் சேர்த்து வதக்கி அதுக்கப்புறம் அளவு தண்ணி ஊற்றணும். நான் முன்னாடியே காமிச்சேன் இல்லையா, அந்த மட்டன் மசாலா, மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், அதை கடைசியாக, அதாவது நீங்கள் அந்த எண்ணெய் கொடியோ தக்காளி கொடியோ முன்னாடியே சேர்த்திங்கன்னா ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி அது ஒரு கலர் மாற்றி கொடுக்கும். அதனால் கடைசியாக சேர்த்து அப்படியே கொஞ்சம் வதக்கி நம்ம அளவு தண்ணி 2 வாளி அரிசி 1க்கு 1.5 கணக்கு மொத்தம் 3 வாளி தண்ணி ஊற்றுறோம். பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக காமிக்கணுன்றதுக்காக தான் நான் இப்போ 3 வாளி ஊற்றிட்டேன். ஆனால் கேஸ் அடுப்பில் செய்யும் போது ஒரு அரை வாளி தண்ணி கூடுதலாக சேர்க்கணும். 1க்கு 1.5 கணக்கு 3 வாளி ஊற்றியாச்சு. கடைசியாக ஒரு அரை வாளி. ஏன்னா இங்கே காய்கறி நம்ம கொஞ்சம் கொதிக்க வச்சு வேக வைப்போம். அது இல்லாமல் கேஸ் அடுப்போட அனல் ரொம்ப வேகமாக இருக்கும், தண்ணியை சீக்கிரமாக சுண்ட வைக்கும். அதுக்கு ஒரு 1/4 வாளின்னு சொல்லி அரை வாளி தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். பிரியாணி கடைசியாக பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். இப்போது இந்த அளவு தண்ணி ஊற்றின உடனே இந்த இடத்துல எண்ணெயே இல்லாமல் அப்படியே கலக்கி தண்ணி எடுத்து உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு சரி செஞ்சு தட்டு போட்டு மூடிட்டு அனலை பாருங்கள். இவ்வளோ வேகம் இருக்குது. ஆனால் கொதி வந்து அரிசி சேர்த்து கொதிக்கும் போது அரிசியும் நீரும் ஒன்றா சேர அப்படியே அனலை குறைச்சிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு வீடியோவில் காட்டிகிட்டே இருக்கேன், தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போது அந்த ஊறின அரிசி அப்படியே பிசையவே கூடாது. ஏன்னா நம்ம முன்னாடி நல்லா பிசைஞ்சு 4 முறை அலசி வடிகட்டி ஊற வச்சாச்சு. இப்போது அந்த வடிக்கூடையில் கடைசியாக அப்படியே தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடின உடனே அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். கண்டிப்பாக வடிக்கூடையில் வடிகட்டுங்க, தண்ணியே இருக்கக்கூடாது. நம்ம சிக்கன் பிரியாணி செய்யும் போது இந்த மாதிரி நுரை வந்து பபுள்ஸ் மாதிரி வந்த உடனே சிக்கனை சேர்த்துடணும், தண்ணி கொதிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அதில் சிக்கன் இருக்கும், வெந்து உடஞ்சிரும். ஆனால் இங்கே காய்கறி இருக்குது, அதனால் நல்லா கொதிக்கணும். இப்போ கொஞ்சமாக கொதிக்குது. திரும்ப பார்க்கும்போது நல்லா கொதித்து நமக்கு அந்த பன்னு, பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு அப்படியே வெந்து நொந்து இருக்கணும். அப்படியே அப்போ தான் அரிசி சேர்த்த உடனே நமக்கு அந்த பிரியாணி கூட சாப்பிடும்போது சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும். ஒரு
முக்கியமான ஒன்று சொல்கிறேன், உங்கள் விருப்பம்தான். வெஜிடபிள் பிரியாணி, நெய் சோறு இதெல்லாம் செய்யும் போது டால்டா கொஞ்சம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்டாக சாப்பாடு நல்ல பொசன்னு இருக்கும். ஏன்னா நம்ம சிக்கன் மட்டன் செய்யும் போது அதுலேருந்து ஃபேட் எசன்ஸ் இறங்கி அந்த சாதத்தை நல்ல ஒரு பளபளப்பாக நைஸாக இருக்கும். இங்கே அது கிடையாது. அதனால் கொஞ்சமாக தேவைன்னா டால்டா, இல்லைன்னா நீங்கள் நெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தாலும் உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப சாப்பாடு சூப்பராக இருக்கும். அரிசியை சேர்த்த உடனே எல்லா பக்கமும் நல்லா கிளறி விடணும். அனலை பாருங்கள், திரும்பவும் காமிக்கிறேன். இதிலிருந்து படிப்படியாக நான் குறைச்சி காமிப்பேன். நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போது நம்ம அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டு தட்டு போட்டு மூடிட்டு திறந்து பார்த்தா அப்படியே அந்த கொதி நடுவில் கொதிக்குது பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது சைடில் கொதிக்குதுன்னா அப்போ வட்டா சரிசமமாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வட்டாவை சரிப்படுத்தி நடுவிலிருந்து கொதி வந்தால் தான் நமக்கு எல்லா பக்கமும் ஒரே கொதியாக கொதித்து நமக்கு அப்படியே சாப்பாடு சமமாக வெந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம விறகடுப்பில் செய்யும் போது ஒரு 2 தடவை 3 தடவை தட்டு போட்டு மூடி திறந்து கிளறி விடுவோம். ஆனால் கேஸ் அடுப்பில் ஒரு முறை இல்லை 2 முறை கரெக்டாக அப்படியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அந்த அனல் பக்கமும் நடுவில் தான் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு தடவை 2 தடவை போதும். பாருங்கள், இப்போ அனலை குறைக்கிறேன். அதாவது கொஞ்சமாக அந்த நீரும் அரிசி ஒன்றாயிடுச்சு. அப்படியே கிளறி விட்டுட்டு கொஞ்சம் அனல் குறைச்சிட்டேன். இப்போது ஒரு 75% அளவுக்கு அந்த நீரும் அரிசி ஒன்றாயிடுச்சு. இப்போயும் இந்த இடத்துல அப்படியே நான் சுத்தமாக, அதாவது எரியறதுக்கு பாதி அளவுக்கு குறைச்சிடுவேன். இங்கே பார்த்தீங்களா, அப்படியே அரிசி நமக்கு 3/4 பாகம் வெந்து காய்கறிலாம் வெந்து சூப்பராக இருக்குது. இப்போ இன்னும் நான் கொஞ்சம் குறைக்க போகிறேன். இந்த மாதிரி தான் விறகுக்கும் கேஸ் அடுப்புக்கும் உள்ள வித்தியாசம். இதை விறகடுப்பில் நம்ம செய்யும் போது நமக்கு, ஏன்னா கேஸ் அடுப்பு ஒரு இடத்துல தான் அனல் அதிகமாக இருக்கும். அதனால் சீக்கிரமாக தீச்சல் பிடிக்கும். பக்கத்தில் அது இருக்கிற அரிசியில் சரியாக சமமாக வேகாது. அதனால் அனலை குறைச்சி நீங்கள் இது போல் கிளறி விட்டிங்கன்னா அரிசி எல்லாம் சமமாக வேகும். கடைசியாக இந்த மாதிரி நீங்கள் அரிசியை சமப்படுத்திட்டு கொஞ்சம் நேரம் பார்க்கணும். அந்த நீர் பபுள்ஸ் மாதிரி நமக்கு வரும் பார்த்தீங்களா. பாஸ்மதி அரிசிக்கு கொஞ்சம் நீர் அதிகமாக இருக்கணும். பொன்னி அரிசிக்கு அப்படியே பபுள்ஸ் மாதிரி கொதிக்கணும். கேஸ் அடுப்பில் செய்யும் போது நீரே வரக்கூடாது, ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல சாப்பாடு உதிரி கிடைக்கும். இந்த நீர் மாதிரி சொதன்னு இல்லாமல் இருக்கும். கடைசியாக நெய்யை மேலே ஊற்றி அப்படி 4 பக்கமும் கிளறி திரும்பவும் அழுத்தி இது மேலே புதினா மல்லித்தழை அப்படி தூவி வாழை இலை போட்டு தட்டு போட்டு மூடி அதுக்கு மேலே வெயிட்டு வச்சு மெழுகுவத்தி எரிகிற மாதிரி இந்த அடுப்புக்கு கடைசி அந்த அனல் பக்கம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வச்சு நம்ம தம் போடணும். ஏன் இதெல்லாம் இப்போயே சொல்லி முடிக்கிறேன்னா, செல்லு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு, அதனால் வீடியோ கட் ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே விறகு அடுப்புக்கும் கேஸ் அடுப்புக்கும் உள்ள அதிக வித்தியாசம், இந்த தம் போடும்போது தட்டு வச்சு மேலே நெருப்பு போடும்போது அந்த ஆவி மேலே வந்து தட்டில் பட்டு நீர் சுண்டிடும். திரும்ப நீர் உள்ளே ஊற்றாமல் சாதம் நமக்கு ட்ரையாக கிடைக்கும். ஆனால் கேஸ் அடுப்பில் செய்யும் போது தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். அந்த மேலே அனல் பக்கம் இல்லாததுனால அந்த தட்டில் ஆவி பட்டு திரும்ப அந்த இலையிலே போய் தண்ணி நின்றுடும். அதனால் நீங்கள் இலை கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கிங்க. இலை நீங்கள் அதிகமாக போடும்போது அந்த தட்டில் ஆவிப்பட்டு அந்த நீர் இலை மேலே நின்றுடும், சாதத்தில் படாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். கேஸ் அடுப்பில் செய்யும் போது நீரோடு சொதன்னு இருக்கிற ஒரே காரணம் இதுதான். அதாவது அந்த ஆவி தட்டில் பட்டு திரும்ப நீராவியாக மாறி நமக்கு அந்த சாதத்தில் பட்டு தான் நம்மளுக்கு அந்த சலசலப்பான ஒரு பக்குவம் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு நீங்கள் புதுசாக செய்கிறீங்கன்னா தவாக்கள் யூஸ் பண்ணி நீங்கள் தம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தீச்சிலே இல்லாமல் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுபோல் எனக்கு விறகு அடுப்பு மாரியே வேணும் ட்ரையாக அப்படின்னா நீங்கள் இந்த கொட்டாங்கச்சி எடுத்து ஒரு 4-5 உடைச்சி தட்டு மேலே போட்டு நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா தம் டைமில் அந்த நீர் திரும்ப உள்ளப்படாமல் உங்களுக்கு சூப்பராக உதிரியாக கிடைக்கும். அந்த உருளைக்கிழங்கு பாருங்களேன், அப்படி தான் சும்மா தான் சாதத்தை மேலே உடைச்சி பார்த்தேன், எவ்வளோ ஜூஸியாக வெந்திருக்க பாருங்கள். இப்போ சாதம் உடைச்சி காமிக்கிறேன், அப்படியே உதிரியாக சாப்பாடு பொலன்னு நீரே இல்லாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு சாதத்தில் நீர் இருக்குது குழஞ்சி இருக்குது அப்படின்னா அந்த கரண்டி அந்த சாதத்தை நான் அப்படி குலுக்கிட்டு அந்த கரண்டியில் பாருங்களேன் அப்படியே ஒட்டனா மாதிரி இருக்கும், அப்படியே கெட்டியாக. ஆனால் சாதம் உதிரியாக இருந்தால் அந்த கரண்டியில் ஒட்டாது. அதே போல் ஆயில் அதிகமாக இருந்தாலும் அந்த கரண்டியில் தெரியும். நான் அதிகமாக ஆயில் சேர்த்துக்க மாட்டேன். என் பிரியாணியில் அதிகமாக அவங்க பிடிச்சது சொல்கிறதே, உங்கள் பிரியாணியில் அதிகமாக ஆயிலே இருக்காது, கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க. சாதத்தை பாருங்கள், தூக்கி போட்டு காமிக்கிறேன். 24 கேரட் அரிசி, சாப்பிடும் ருசியாக இருக்கும், பார்க்க உதிரியாக இருக்கும், பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும்.
புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ், நீங்கள் என் சேனல் வீடியோ உள்ளே போய் பாருங்கள். நிறைய பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு புரியும்படி எல்லாமே கேஸ் அடுப்பு, விறகடுப்பு எல்லா ஸ்டைலிலையும் போட்டிருக்கேன். என் வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் என் நண்பர்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணட்டாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ணுங்கள். உங்களால் ஒரு உதவி வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். ரொம்ப நன்றி என் வீடியோ பார்ப்பதற்கு.